இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூடியூப் சேனலுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல், அதாவது ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்து இந்த மாதிரி எரர் வந்துருச்சு அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கான ஒரு வீடியோ. அதனால் நார்மலாக நீங்கள் எதுவும் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை தவிர்த்துருங்க. ஏன்னா இது ஒவ்வொரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கும் உள்ள ஒரு உண்டான வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதான் இதுக்கு முன்னாடி உள்ள சேனலில். இப்போ இந்த சேனலில் வந்து நம்ம தொடர்ந்து இதோ 2வது வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி உங்களோட சேனலுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு என்னோட டெலிகிராம் ஐடி கீழே இருக்குது, அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அல்ல அப்படின்னா டெலிகிராமில் டெக் வாய்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா என்னோட பர்சனல் ஐடி நீங்கள் வந்து என்ன தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நிறையா பேர் இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு நீங்கள் டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன் நான் ஃபோன் நம்பர் கொடுக்கலன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே நிறையா பேர் ஃபோன் பண்ணுறதுனால நம்மளால் அட்டன் பண்ண முடியாமல் இருக்குது, தவிர்க்க முடியும். அதனால் ஃபோன் நம்பரை முதல்ல தவிர்த்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதனால தான் நீங்கள் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 2ல் வந்து எரரு. இது முழுக்க ஆட்சன்ஸு இந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்துருச்சு. இது முழுக்க ஆட்சன்ஸ் தான். நீங்கள் எத்தனை ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் இதுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் திருப்பி இந்த இடத்துல நீங்கள் அப்ரூவல் வாங்க முடியும். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நம்மளை தொடர்பு பண்ணிருக்காங்க. நம்ம ஆன்லைனில் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வீடியோவும் வரையில், யூடியூப்பில் வீடியோ பார்த்துருக்கோம், நம்ம வீடியோ வரையில் அவங்க பார்த்தா அப்படின்னு நம்மளை தொடர்பு பண்ணிருக்காங்க. இப்போ இந்த சேனலை நம்ம ஸ்டார்ட்டாக பார்த்துருவோம். அதனால டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நம்மளோட சேனல் கொடுக்கல வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு சப்ஸ்கிரைபரு. அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்து, நல்ல வியூஸும் போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டென்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், அது இன்னொரு சேனலில். அந்த சேனலில் போய் பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வியூஸ் போச்சு. இப்போ திடீர்னு ஒரு 2 நாளாக எதுவும் போகலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும். ஏன்னா இது நானே வந்து ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தான் பார்க்குறேன் இந்த வீடியோ இவங்களோட சேனலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, நம்ம பார்க்க நேரம் இல்லை, பரவாயில்ல. இந்த நேரத்தில் ஒரு 17,000 முழு வீடியோ பார்க்கறது வந்து ஒரு பெட்டரான ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய சேனல்னு சொல்லலாம். இந்த நேரத்துக்கு அதாவது உங்கள் சேனல் ஒரு பீக்கில் இருக்கும்போது நீங்கள் ஆட்சன்ஸ் ஆப்பில் கிளியர் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த 100, 200, 300 பேர் போய் வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா வருமானம் அந்தளவுக்கு நீங்கள் யூடியூப்பில் பார்க்க முடியாது, எப்போவுமே பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ரெவன்யூ வந்து கம்மியாக தான் வரும். அப்படிங்கும்போது இப்போ இவங்க ஒரு 48 மணி நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17,000 பேர் வச்சுக்கோ, ஒரு 8,500 பேர் பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8,500 பேர். இதுவே வந்து ஒரு கம்மி தான். இருந்தாலும் இந்த இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு இது வந்து பெஸ்ட்டு தான். ஒரு 5,200 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஒரு 8,500 பேர் வந்துங்கிறது ஒரு பெஸ்ட்டான வியூஸ் தான். அதனால் தொடர்ச்சியாக அவங்க கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 20ஆம் தேதிக்கெல்லாம் 2 கண்டென்ட்டை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி கண்டென்ட்டை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தால் தான் வியூஸும் போகும். ஒரு சில பேர் வந்து வாரத்தில் ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டு, அதாவது என்ன மாதிரி நான்லாம் வந்து மாதத்துக்கு 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டால் அப்படின்னா வியூஸும் போகாது. வாட்ச் ஹவர்ஸ் பிரச்சனைனால தான் நான் வந்து இந்த சேனலில் தான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய யூடியூப்பில் இதனால் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் உங்களோட அதாவது வந்து வாட்ச் ஹவர் உங்களுக்கு வந்து வியூஸ் போயிட்டு இருக்கும்போதே நீங்கள் இந்த ஆட்சன்ஸாக கிளியர் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஏர்னிங்கை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சில பேர்த்துக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் அப்ரூவல் வாங்கி கொடுத்தலன்னு சொல்லியிருக்கேன். அப்ரூவல் வாங்கி நான் ஒரு 2-3 சேனல்னு சொல்கிறேன். ஏன்னா நான் சேனல் பேர் சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்க ப்ராப்ளத்தோடு வந்தாங்க, ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு வந்தாங்க, ஃபுல் வீடியோ போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $160 எடுத்தாங்க. ஆனால் அவங்க லைவ் தான் போடுவாங்க, நிறைய நான் பார்த்துருக்கேன், லைவ் போடுவாங்க. அப்படி பொறுத்திருக்கல அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா $700 எடுத்தாங்க. அப்போ பார்த்துங்க, ஆட்சன்ஸ் அப்ரூவல் எடுத்து மாதம் ஒரு $170 தான் எடுத்தாங்க. $170 நானே அசால்ட்டாக நினச்சேன். அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $700 போயிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மெம்பர்ஸ்லாம் சூப்பர் சேட்டு இந்த மாதிரி மெம்பர்ஷிப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து நல்லா ஒரு பீக், நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. சொல்லும் போதே தெரியும் யார் இந்த மாதிரி சேனல் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து அவங்களோட பர்சனல் இது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சர்வீஸ் பண்ணுறோம், அதுக்கு உண்டான பேமெண்ட் அவங்க கொடுத்துருவாங்க, அதோடு நம்ம வச்சுருவோம். இந்தபடி அவங்களோட பர்சனல் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை.
இப்போ ஏன் இதை உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் சேனல் வந்து ஒரு க்ரோத் ஆகியிருக்கையிலே அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக பிரச்சனை இருந்துச்சு அல்லது உங்களோட யூடியூப் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, அதை இம்மிடியேட்டாக நீங்கள் சரி பண்ண பாருங்கள். நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்து நீங்கள் மேற்கொண்டு இன்னும் பிரச்சனை போய் இழுத்து விட்டுறாதீங்க. நீங்கள் இழுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா யூடியூப், அதாவது வந்து கூகுள் ஆட்சன்ஸு, இந்த யூடியூப் மானிட்டேஷன் ப்ராப்ளம், இந்த இது மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு இதாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லைஃப் டைமாக இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்க முடியாது. ஏன்னா இது என்னோடய பர்சனல் அனுபவமாக இருக்கட்டும். நான் இதை பற்றி நிறைய பேர்த்தையும் பேசியிருக்கேன். இதனால் நான்லாம் நிறையா ட்ரை பண்ணி நிறையா முயற்சி பண்ணி விட்டுட்டேன். நிறையா சேனலும் முயற்சி பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறையா சேனல் வச்சுருந்தோம். அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, நீங்கள் இதனால் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, நீங்கள் உங்கள் சேனல்னால ஒரு பீக்கில் இருக்கும் போதே, அதாவது ஸ்டார்டிங்கில் தொடர்ந்து வீடியோ போடுங்க. தொடர்ந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுங்க. அது பெஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தூரம் உங்களை சொல்கிறது காரணமும் அதனால தான். ஏன்னா உங்களுக்கு வருமானம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கண்டினியூவாக. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் பிராண்ட் ஆகணும், நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ பண்ணுவாங்க, சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர், அதாவது 100க்கு ஒரு 80 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 பேருக்கு 80 பேர் வந்து 20 பேர் தான் அந்த இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், இந்த பெய்டு ப்ரமோஷன் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த 80% பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வச்சு நம்ம ஆரம்பித்து அதில் வந்து மூலியமாக ஒரு மணி ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு சொன்னது. இப்போ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வியூஸ் போகுது. இப்போ ஒரு நாளைக்கு 4000 பேர் இப்படி. இது இந்த 4000 பேருக்கு உங்களுக்கு ஒரு $2 $3 $4 $5 ஒரு நாளைக்கு கிடைக்கும். அதுபோல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7000 பேருக்கு ஒரு $5 குறைஞ்சது ஒரு $5 கிடைக்கும். இப்போ மே மாதம் 6ஆம் தேதி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 15000 பேர் பார்த்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு $10 மேலே போயிடும். ஏன் நான் 10 நாள் கண்டினியூவாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் கண்டென்ட் அந்த மாதிரி கண்டென்ட்டு, எல்லா கண்டென்ட்டுக்கும் ஒரே மாதிரி ரெவன்யூ கிடைக்காது. கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ரெவன்யூ வந்து மாறும். இது வந்து உங்களுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். இப்போ இந்த சேனல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். அதான் இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மே மாதம் 9ஆம் தேதி நைட்டு வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அடுத்த ஒரு வீடியோவில் இந்த சேனல் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா எவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து முன்னாடி மாதிரி இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசுனது காரணமே இது, நீங்கள் இந்த தவறு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ முன்னாடி மாதிரிலாம் யூடியூப் தரப்புலையும் சரி, ஆட்சன்ஸ் தரப்புலையும் சரி உடனே சரி பண்ண முடியாது. அவங்க ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. அந்த டைம் பீரியட் தாண்டி தான் நம்ம பண்ண முடியும். திருப்பி அதில் யாராவது சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் திருப்பி ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. திருப்பி அதுவும் ஒரு சில டைம் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுவும் கிடையாது, கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சேனல் நடத்தினாலுமே பிரயோஜனம் இருக்காது, அந்த மாதிரி போயிடும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் வந்து நான் உங்கள்கிட்ட பேசினது. சரி, இந்த சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சேனலில் எந்த ஒரு ஆட்சன்ஸு அக்கௌண்ட்டு இந்த மாதிரி ஸ்டெப் 2ல் எரராக தான் இருக்குது. இவங்களும் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துறாங்க. இந்த ஸ்டெப் 2 எரர் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா பண்ணலை அப்படின்னா நான் வந்து பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா நான் எனக்கு உண்டான ஒரு லேபர் சார்ஜ் தான். நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன், நான் என்னோடய வேலையை விட்டு தான் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணி தான் நீங்கள் சரி பண்ணிக்கணும். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இது எத்தனை நாளைக்கு ஆகுதுன்னு சொல்ல முடியாது. இந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு நான் நிறைய வீடியோ இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் போட்ட மாதிரி இல்லை. அதனால் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் இது அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். Thank you for watching.